ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது கொஸ்டின் நம்பர் 10. இதை மென்சுரேஷன் 3Dயில் பார்க்குறோம். ஒரு கோணத்தின் புறப்பரப்பு 144 × π cm² எனில் அதன் கன அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, புறப்பரப்பு கொடுத்துருக்காங்க. புறப்பரப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4πr². புறப்பரப்பு CSA அப்படின்னு சொல்லுவாங்க, கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா. அதை தான் வந்து புறப்பரப்புன்னு சொல்லியிருக்காங்க. 4πr². இது அவங்க கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 144 × πன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, கன அளவு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. வால்யூம் என்னன்னு கேட்குறாங்க. வால்யூம் கோளத்துக்கான வால்யூம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/3 πr³ இதுதான் அவங்க நம்மகிட்ட கேட்குறது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இதை நம்ம சால்வ் பண்ணலாம். 144 π அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 4πr². பைக்கு பை கேன்சல் ஆயிரும். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது 4 தான் இருக்குது. இந்த 4 இதை நம்ம அடித்து கொடுத்தோம் அப்படின்னா இது உங்களுக்கு வந்து 36 டைம்ஸ் வரும். r² = 36 அப்படின்னா r = 6. எப்படி சொல்கிறேன்னு தெரியுதுங்களா? r² = 36 அப்படின்னா r, அதாவது ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆறுங்கிறது 36, ஆறுங்கிறது 6, ரைட்டுங்களா? அடுத்து என்ன அப்படின்னா நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். வால்யூம்கானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/3 πr³ ரைட்டுங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? 4/3 × பைங்கிறது நம்ம பண்ண வேணாம். ஆன்சர்ஸில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பையன் இருக்குது. ஸோ r³ மட்டும் பண்ணால் போதும். 6 × 6 × 6. ஸோ என்ன வரும் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு 2 ஆயிரும். ஸோ என்னென்னா 6 × 6 36. 4 36 என்ன வரும்? அடுத்து 4 36 × 2. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 288 π. இதுதான் நமக்கான ஆன்சர், வால்யூம். இது ஆப்ஷனில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்குது.